அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில நிமிட சலனம், ஒரு ரகசிய சந்திப்பு, ஒரு தவறான முடிவு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே சுக்குநூறாக உடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இது சுமதி பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அவங்களோட கதை. வெளியில பார்க்க ரொம்ப அமைதியான குடும்பம். ஆனா உள்ளுக்குள்ள உறைந்து போன ஒரு ரகசியம். ஒரு கிராமத்து டூரில் தொடங்கிய சின்ன சபலம் கடைசியில எப்படி ஒரு கொடூரமான குற்ற வழக்காக முடிந்தது? அந்த இருட்டான கிராமத்து ராத்திரியில உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுமதிக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. ரொம்ப சாதாரண அமைதியான குடும்ப வாழ்க்கை. ஒரு நாள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கிராமத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு டூர் போனாங்க. பச்சை வயல்கள், மாலை காற்று, தூரத்தில் மங்கலான மின்விளக்குகள்னு அந்த இடமே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. பெரியவர்கள் ஒரு பக்கம் சிரிப்பு, பேச்சு, சாப்பாடுன்னு சந்தோஷமா இருக்க, குழந்தைகள் மைதானத்துல ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சந்தோஷமான சூழலுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் சரியில்லை. சுமதியோட தூரத்து உறவுக்கார பையன் கார்த்திக். அவனோட பார்வை சாதாரணமா இல்ல. எப்பவுமே சுமதியை தேடியே அவனோட கண்கள் அலைஞ்சது. சுமதி அத முதல்ல பெருசா எடுத்துக்கல. ஆனா அவன் மனசுல விபரீதமான எண்ணங்கள் வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சுமதியோட அருகே வந்த கார்த்திக் மெதுவா பேச ஆரம்பிச்சான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சாதாரணமா இல்ல அப்படின்னு அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சுமதியோட மனசுல பெரிய சலனத்தை ஏற்படுத்துச்சு. சுமதி அதிர்ச்சியாகி, இது என்ன பேச்சு? நம்ம உறவு தெரியாதா? கண்டிச்சாங்க. ஆனா அவன் நிற்கல. அந்த ஒரு நிமிஷ அமைதிய அவன் சம்மதம்னு தவறா புரிஞ்சுக்கிட்டான். இரவு அடர்ந்தது. கிராமத்துல கரண்ட் கட்டான நேரம். கார்த்திக் வெளியே தனியா இருக்கிறதா சொல்ல மனசு கேட்காத சுமதி அவனை தேடி அந்த இருட்டான பாதைக்கு போனாங்க. தூரத்துல நாய் குரைக்கும் சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அந்த மரங்களின் நிழலில் 2 பேரும் தங்களோட உறவின் எல்லையை மீறினாங்க. அந்த நிமிஷம் அவங்க செய்தது ரகசியமா மண்ணுல கலந்துடுச்சுன்னு சுமதி நினைச்சாங்க. ஆனா டூர் முடிஞ்சு ஊருக்கு திரும்பியதும் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. கார்த்திக்கோட சுபாவம் முழுசா மாறிப்போச்சு. அடிக்கடி ஃபோன் பண்றது, மறைமுகமா பேசுறதுன்னு ஆரம்பிச்சு நேரிடையான மிரட்டலுக்கு வந்தான். அந்த இரவு மறக்க முடியுமா? நம்ம ரகசியம் வெளியே போயிட்டா என்ன ஆகும்னு கேட்டு சிரிச்சான். ஒரு நாள் அவன் நேரா சொன்னான், நம்ம சந்திப்பை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ மறுபடியும் என்னை வந்து பார்க்கலன்னா அன்னைக்கு நைட் நடந்ததை வீடியோ ஆதாரத்தோட உன் புருஷனுக்கு அனுப்பிடுவேன். சுமதிக்கு உலகமே இருண்டு போச்சு. ஒரு இரவு நடந்த பலவீனத்துக்காக தினமும் நரக வேதனையை அனுபவிச்சாங்க. தூக்கம் இல்லாம, நிம்மதி இல்லாம தவிச்சாங்க. அவனோட மிரட்டல் தாங்க முடியாம கடைசியா ஒரு முறை அவனை நேர்ல சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க சுமதி முடிவு பண்ணாங்க. அதே இருட்டான பாதை. ஆனா இந்த முறை காதல் இல்லை, வெறும் பயமும் கோபமும் மட்டுமே இருந்துச்சு. வாக்குவாதம் அதிகமாச்சு. அவன் கோபத்துல சுமதிய நெருங்க சுமதி அவனை தள்ளிவிட முயற்சி செஞ்சாங்க. அந்த கைகலப்புல கார்த்திக் நிலைதடுமாறி பின்னால் விழுந்தான். அவனோட தலையில அங்க இருந்த ஒரு பெரிய கல் பலமா அடிச்சுது. அவன் அங்கேயே இரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு அடங்கினான். அது விபத்தா அல்லது கோபத்துல நடந்த கொலையா? சுமதி பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. அடுத்த நாள் கார்த்திக்கோட உடலை போலீஸ் கைப்பற்றினாங்க. முதல்ல இது ஏதோ விபத்துன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா போலீஸோட விசாரணையில உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கார்த்திக்கோட கால் ரெக்கார்ட்ஸ், லொகேஷன் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் மெசேஜ்கள், இது அத்தனையையும் தோண்டி எடுத்தப்போ சுமதி போலீஸ் வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. ஒரு நீண்ட நாள் ரகசியத்தை மறைக்க முடியாதுன்னு சுமதிக்கு அப்போதான் உரைச்சது. சுமதி கைது செய்யப்பட்டாங்க. ஒரு சில நிமிட உணர்ச்சி, ஒரு சின்ன பயம் இன்னைக்கு 2 குடும்பங்களை மொத்தமா சிதைச்சிடுச்சு. கணவன் நம்பிக்கையை இழந்தார். குழந்தை அம்மாவை இழந்தது. ஒரு இளைஞன் உயிரையே இழந்தான். எல்லையை கடக்கும் எந்த ஒரு முடிவும் வாழ்க்கையை எப்படி முழுமையா மாற்றிவிடும்னு இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது.
இந்த சம்பவத்துல பெரிய தப்பு யாருடையது? சுமதியா, கார்த்திகா, அல்லது அந்த ஒரு நிமிஷ பலவீனமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இதுபோல விறுவிறுப்பான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.